வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவில் என்ன போயிட்டுருக்குன்னா நம்ம முத்துவும் ஜாக்லினும் ஐயோப்பா ரொம்ப மொக்க போட்டுட்ருக்காங்க. என்னமோ இவங்க 2 பேர் தான் வந்து அந்த கப்புக்கு தகுதியான ஆள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இவங்க 2 பேரை தவிர மற்றவங்க யாருமே டிசர்வ் இல்லாத மாதிரி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை வந்து கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையை தான் இன்றைக்கி வந்து முத்துவும் ஜாக்லினும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே பிரேக் விட்டா மாதிரி எல்லாருமே ரெஸ்ட்டு அவங்கவுங்க தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் வந்து அங்கே சமையல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் என்னன்னா இந்த ஃப்ரீ டாஸ்க்கு முடிஞ்சதுலேருந்து அவர் கொஞ்சம் ரொம்ப கான்ஷியஸாகவே இருக்கார். இந்த கேமை எப்படி உடைக்கணும், ஏன்னா ஏற்கனவே கேம் எல்லாமே விளையாடி முடிச்சாச்சு. இனிமேல் இவங்க மேற்கொண்டு தன்னை யாருன்னு தக்க வச்சுக்கிறதுக்கான வேலை தான் இந்த ஒரு வாரமோ 2 வாரத்துலேயோ நடக்க வேண்டிய வேலை அப்படின்னு விஷ்ணு அந்த இடத்துல வந்து சொன்னதுனால அதிலேருந்து வந்து நம்ம தீபக் சார் வந்து அதிலேயே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்ன மாதிரி பெர்ஃபார்ம் கொடுக்கணும், எப்படி தரணும் அப்படின்ற மாதிரி இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வெளியில் கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு நம்ம தான் டிசர்வ் கூட வந்து சப்பக்கட்டு சொல்லுவாங்கள்ல, நம்மளை ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தீபக் அண்ணாவோட ஃபேமிலி வந்தப்போ அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது. ஐயோ இப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி பேசி இவங்களோட வியூ ஆஃப் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, தன்னை யார் நான் என்னெல்லாம் உள்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்றத அந்த கேமராவுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போனா இவங்க 2 பேர் தான் தகுதியானவங்க, இவங்களுக்கு தான் அந்த கப்பு கிடைக்கணும். கேமராவும் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு செகண்டு இவங்களுக்கு தான் என்னமோ கொடுக்குற மாதிரி கேமராவும் பார்க்குது. இது எந்த வகையில் நியாயம்னு தெரியலைங்க. அப்போ மற்றவங்களாம் எஃபோர்ட் போட்டு கேம் விளையாடினவங்களாம் ஒரு ஓரமாக கிடக்கிறாங்க. என்ன எஃபோர்ட் போட்டாங்க, இவங்கெல்லாம் டாஸ்க்கு விளையாடுறதுனால பிக் பாஸில் வந்துட முடியுமா? ப்ரெசன்ஸ் என்ன மாதிரி அவங்களோட கேரக்டரை வந்து அவங்க ப்ரெசன்டபுளாக கொடுக்குறாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக மக்களுக்கு அது போய் சேருதுன்ற வகையில் தான். அப்படின்னு பார்த்தா என்டர்டெயின்மெண்ட்டு இவங்க 2 பேருமே யாருமே கொடுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேருமே டாஸ்கில் விளையாடினாங்க. அடுத்தவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி இவங்க கைத்தட்டல் வாங்கினாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த ஆடியன்ஸோட அப்ளாஸாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க கிட்ட என்னன்னா இவங்களோட தனித்திறமையோ இண்டிவிஜுவல் கேமை பற்றியோ கிடையாது. சௌந்தர்யாவை பற்றி செய்கிற அந்த ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்லி அதுக்கு ஒரு சிரிப்பு, அதுக்கு ஒரு அப்ளாஸ் வாங்கினது தான் முத்துவோட கேமாக இருந்தது. ஜாக்லின் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு அந்த இதுல ஜோனில் இருந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக காலி பண்ணி மேலே வர மாதிரி. ஸோ இது எப்படி ஒரு நல்ல எத்திக்ஸாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு கேமுக்கு இது மாதிரி எத்திக்ஸை வச்சு யூஸ் பண்ணி அவங்க மேலே வந்து அவங்களுக்கு கப்பு எப்படி போய் சேரும், அப்படி சேர்ந்தால் அது நல்லதா? அப்போ வந்து இந்த பிக் பாஸ் ஷோன்றது மக்களுக்கு வந்து ஒரு ஐடியல் மாதிரி. ஸோ இப்படிப்பட்டவங்கெல்லாம் கப்பு கொடுத்தீங்கன்னா அப்போ மக்களும் வந்து இப்படி தான் விளையாடணும் ஒரு கேம், இப்படி தான் அப்போது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரியலான ஒரு ஷோ இல்லையா? ஸோ ரியாலிட்டி ஷோ. அப்போ இந்த ரியாலிட்டியை பார்த்துட்டு ஸோ அப்போ மக்களும் என்ன பண்ணுவாங்க, ஸோ ரியாலிட்டினா இப்படி தான், அப்போது இங்கே நடக்கிற விஷயங்களும் பொதுவான மக்கள் வெளி உலகத்தில் நடக்கிறதும் இதுவும் ஒன்று தான், அப்போ இது நியாயம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு அசம்ஷன் வர்றதுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது இப்படி பார்த்தா பாம்பேயில் நடக்குது. நம்ம தேங்காய் சீனிவாசனுடைய பேத்தி தான் பண்ணுறாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் வேறு லெவலு. அதாவது அப்படியே வந்து நார்த்தையே வந்து தலைகளை பரட்டி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து உண்மையிலேயே எஃபர்ட் போட்டு அங்கே வந்து விளையாடுறாங்கங்க. அதால் வர அவங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் அந்த பொண்ணு ஸ்ருதிகா வந்து அந்த இடத்துல அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கான வர கிளாப்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளிக்கிழமை வரையும் அப்படியே அமைதியாக வந்து ஏதோ சொல்லுவாங்களா, அமுக்கு டமுக்கான்ற கதையாக உள்ளே வேலை செஞ்சுட்டு அடுத்தது பார்த்தா அப்படியே அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை மேலே வந்து தான் பண்ண தப்பு இல்லை, நான் பண்ண சரின்ற மாதிரி கேமரா முன்னாடி ஃபுல்லாக அப்போ தான் தெரியும் பொழுது எல்லா கேமராவும் எல்லாம். ஆமாம், அது ஜாக்லின் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கரமான ஆளுன்னு சொல்லலாம். இதில் பவித்ராவோட ஃப்ரெண்டு வந்திருந்தப்போ ஜாக்லினை நல்லா வச்சு செஞ்சுருந்துருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து கேமில் தெரிஞ்சதுக்கு காரணம் மஞ்சரி தான் அப்படின்னு மஞ்சரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணி. அதுக்கு அவங்க கேட்பாங்க, சமந்தா வந்திருந்தாங்க இல்லையா பவித்ராவோட ஃப்ரெண்டு, அவங்க சொல்லியிருப்பாங்க, மஞ்சரி உங்களுக்கு முன்னாடியே பவித்ரா உள்ள கேமில் இருந்திருந்தாங்க, நீங்கள் வைல்டு கார்டில் தான் வந்தீங்க, ஆனாலும் உங்களால் தான் பவித்ரா தெரிஞ்சதுன்னு நீங்கள் சொன்னது தப்பு. உடனே அதுக்கு மஞ்சரி சொல்லுவாங்க, ஏன்னா ஜாக்லினோட ஃப்ரெண்டாக உள்ளே இருக்காங்கல்ல, அதனால் மஞ்சரிக்கும் ஜாக்லினோட அதே குவாலிட்டி தான் இருக்கும், இதில் ஒன்றுமே சந்தேகப்படுறது
இருக்குல்ல, மஞ்சரி சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்லலப்பா, நான் வேறு, நீங்கள் என்ன விதமாக சொன்னாலும் அது நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் அந்த விதமாக தான் சொன்னீங்க, உங்களால் தான் பவித்ரா தெரியிறான்னு நீங்கள் சொன்னீங்க. நான் அந்த இடத்துல அவங்க ஆணித்தரமாக அவங்களோட தவறை சுட்டி காட்டி அவங்க மழுப்புனாலும் இப்படித்தான் அப்படின்னு அவங்க காமிச்சது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ரெண்டு பாருங்கள், தன்னோட ஃப்ரெண்டுக்காக அந்த இடத்துல வந்து நின்று பேசி அவங்க மூக்கை உடச்சது. அதாவது இவங்க மஞ்சரி மூக்கை மட்டும் இல்லைங்க, ஜாக்லினுக்கு ஒரு இல்லைன்னு சொல்லலாம். பயந்து தான் அவங்க ஒரு ஓரமாக உட்காந்துருந்தாங்க, ஐயோ சமந்தா கிட்ட போய் நம்ம வாய் கொடுத்தா மாட்டிக்குவோன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த 18 பாட்டம் 3 பாட்டம் அப்படிலாம் வந்தது பாருங்கள், அதில் ஒரு விஷயம் ஆச்சு. ஸோ அந்த 3க்கு கீழே இருக்கிறவங்க யாருன்னா அதில் பவித்ரான்னு ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு ஒரு டாக் போச்சு. அதுக்கு பவித்ரா நல்லா பிடிச்சிட்டாங்க. நீங்கள் இங்கே ஒரு பேச்சு பேசுகிறீங்க, வீக்கெண்டில் ஒரு பேச்சு பேசுகிறீங்க. இல்லை பவித்ரா, நானும் உன்னை நல்ல விதமாக தான் சொன்னேன், இல்லை நீ இப்படி தான் சொன்னேன்னு அந்த இடத்துல ஜாக்லின் அடையாளப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஃப்ராடுங்களுக்கெல்லாம் கப்பு கொடுத்தா அது நல்லா விளையாடின மற்ற உண்மையாலுமே ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணி அப்படி விளையாடுறவங்களுக்கு அந்த டிசர்வ் இல்லைன்னும் போது இது ஒரு நியாயமான ஒரு ஷோவாக இருக்காது, அவ்வளோதான். ஸோ இப்படியான ஒரு வகையில் தான் இவங்கெல்லாம் வந்து கேமுக்கு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் செகண்டுன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிவிட்டு இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்கங்க முத்துவும் ஜாக்லினும். ஸோ இவங்களுக்கு ஓட் போட்டு இவங்களுக்கு கப்பு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, நியாயமாக முடிவு பண்ணுங்கள். முத்து வந்து ரொம்ப கஷ்டப்படுறவர் அதெல்லாம் வேறங்க, அது அப்பாற்பட்டு இங்கே என்ன மாதிரியான கேம் விளையாடுறாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியாக விளையாடுறாங்களா? நேற்று வந்து முத்துவுக்கு வந்து மகேஷ் உள்ளே வந்திருந்தார், ஈரோடு மகேஷ். அப்பப்பா அவரோட என்ன நான்சென்ஸாக இருந்ததுங்க, போரிங்கு. அவரும் பாருங்க, அப்போது இந்த தமிழ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள இரிட்டேட் பண்ணி தான் நல்லவன் தான் திறமையானவன்னு ஒரு திமிரில் இருக்கிறாங்க பாருங்க. அந்த திமிரு தான் மற்றவங்கள மதிக்காத ஒரு குணத்தையும் ஏற்படுத்துது, மற்றவங்களோட டைமை திருடுறாங்கங்க. அது ரொம்ப 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 தப்பு. அது நீங்கள் என்னமா ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைங்க, முத்துவெல்லாம் பற்றி பேசலை, நான் மஞ்சரிக்காக வரலன்னு சொல்லி மகேஷ் சொல்கிறாப்புல. நீ யாருக்காக வர தேவையில்லப்பா, நீ வரணும்னு அவசியம் கிடையாது. நீ கேட்டால் நான் வந்து விஜய் டிவி பிக் பாஸ்க்காக வந்தேன்னா, ஏன்னா விஜய் டிவி வந்து அப்படி தான் பண்ணுது, யாரையாவது உள்ளே கூப்பிட்டு குழப்பி கிடக்கணும். இப்போ இவர் வந்ததை பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இதில் வந்து ஹோஸ்டாக இருக்கிறாரு, உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு ஜட்ஜாக இருக்கிறாப்புல. யாரும் நம்ம மகேஷை குறை சொல்லலை. ஆனால் ஆமாம், அவர் வந்து முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் உள்ளே வந்திருக்காருன்னு கிளியராக தெரியுது. முத்துவும் இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வேற ஷோ வச்சு கிளிங்க அதில் பேசுங்க, உங்களுடைய இது வேலை காமிங்க. அப்போ வந்தவங்க எல்லாருமே தீபக்கை சொன்னாங்க, பயங்கரமான நல்ல ஒரு ஹியூமன் கைண்ட், நீங்கள் தான் இந்த இடத்துல வந்து சூப்பராக ப்ளே பண்ணுறீங்க, உங்களோட ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது, ஆரோக்கியமான ப்ளேவாக இருக்குது அப்படின்னு தீபக்கை சொன்னாங்க. அப்போ தீபக்கு கப்புக்கு டிசர்வ் இல்லையா? சௌந்தர்யாவை சொன்னாங்க, அம்மா நீ சூப்பர்மா, எல்லா இடத்துலையும் உன்னோட பர்ஃபார்மன்ஸ், ஆமாம் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் தான் தெரியுது, நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் ஒரு கேமை விளையாடிருக்கீங்க, அப்போ அவங்க கப்புக்கு டிசர்வ் இல்லையா? இதெல்லாம் அருண் பாருங்கள், அருண் வந்து ரொம்ப நல்ல வெல் மெச்சூர்டு, அவர் வந்து அப்படியான ஒரு கேமை தான் அவர் விளையாடி இருக்காரு. ஸோ அப்போ அவர் கப்புக்கு டிசர்வ் இல்லை. வாயை வச்சுக்கிட்டு முன்னேறி வர முத்துவுக்கும் தன்னுடைய என்ன சொல்கிறது மற்றவங்கள கீழே தள்ளி ஏறி மிதித்து மேலே வர ஜாக்லினுக்கும் தான் கப்பு ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ்னால் இது நியாயம் இல்லாத ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு ஷோ அப்படின்றது தான் நம்ம இங்கே தெரியும். மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.